தற்போதைய அண்மை செய்தி, உலக செஸ் சாம்பியனான குகேஷுக்கு பாராட்டு விழா நடத்தப்பட உள்ளது. அந்த பாராட்டு விழா நடக்கும் இடத்திற்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். வழிநெடுகிலும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னையில் பாராட்டு விழாவிற்காக சென்று கொண்டிருக்கிற உலக செஸ் சாம்பியன் குகேஷுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். சிவா வணக்கம், உங்க கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, சிங்கப்பூரில் நடந்த கிளாசிக்கல் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் நடப்பு சாம்பியனான டிங் லிரேனை வீழ்த்தி தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் தொம்மராஜு உலக செஸ் சாம்பியனாக இருக்கக்கூடிய நிலையில அவருக்கு உலகின் பல்வேறு நாடுகள்ல இருந்து அவருக்கான பாராட்டுகள் குவிந்து வரக்கூடிய நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த இளம் வீரராக உலக செஸ் சாம்பியனாக இருக்கக்கூடிய குகேஷை கௌரவிக்கக்கூடிய வகையில் தமிழக அரசின் சார்பாக பாராட்டு விழா தற்போது நடைபெற இருக்கிறது. அதற்காக குகேஷ் வரக்கூடிய வழிகள் எல்லாம் அவருக்கு உற்சாக வரவேற்பு தமிழக அரசு சார்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் அவர் சென்னை விமான நிலையம் வந்த போதே தமிழக அரசு சார்பாக விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருக்கக்கூடிய கூடுதல் தலைமைச் செயலாளர் அதுல்ய மிஸ்ரா மற்றும் அந்த விளையாட்டு ஆணையத்தினுடைய சிஇஓ மேக்நாத் ரெட்டி உள்ளிட்டோர் நேரடியாக விமான நிலையம் சென்று அவரை வரவேற்றிருந்தார்கள். இந்த நிலையில அவருக்கு மிகப்பெரிய அளவிலான பாராட்டு விழா நடத்தப்படும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில இந்த பாராட்டு விழா இன்னும் சற்று நேரத்துல நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில குகேஷுக்கு பாராட்டு விழா நடைபெற்று குகேஷுக்கு ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது போலவே 5 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை வழங்குவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்துல வருகை தர இருக்கிறார். முன்னதாக இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு வருகை தரக்கூடிய குகேஷுக்கு வழிநெடுகிலும் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டு வருகிறது. விளையாட்டுத் துறையில் இளைஞர்களை ஊக்குவிக்கக்கூடிய வகையில் விளையாட்டுத் துறையில் பல்வேறு சாதனைகள் பல்வேறு ஊக்கங்களை வழங்கி வரக்கூடிய வகையில் இந்த குகேஷனுடைய இந்த வெற்றி தமிழக இளைஞர்களிடையே மேலும் பல்வேறு ஊக்கங்களை வழங்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் அதே போல் துணை முதலமைச்சர் போன்றெல்லாம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அவரை கௌரவித்து அவருக்கு வழங்கக்கூடிய இந்த ஊக்கத்தொகை என்பது தமிழகத்திலிருந்து மேலும் பல இளம் வீரர்கள் சாதனை படிப்பதற்கு உந்துகோலாக இருக்கும் என்பதை தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. அதற்காக இந்த வரவேற்பு இந்த பாராட்டு விழா இன்னும் சற்று நேரத்தில் நடைபெற இருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி சிவா.